நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது சுடரை வந்து வீட்ல வந்து யாருமே ஏத்துக்கறல அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால வந்து அவங்க வீட்ட விட்டே கிளம்பிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுடர் வந்து ஒரு இடத்துல நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது நமக்கு தெரியாம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. அதை சொன்னால் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் அஞ்சலி வந்து வராங்க. சுடர் என்ன தனியாக நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை என்னை யாருமே இந்த வீட்டில் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க கூட உன்னைய தவிர வேறு எந்த குழந்தைகளுமே என்கிட்ட சரியாக வந்து பேச மாட்டேங்காங்க. அபி கூட பெரிய பொண்ணு, அவள் கூட வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சுடர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலி பாப்பா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அவங்களுக்கு வந்து உன் மேலே கோவமாக இருக்குது. நீ வந்து கல்யாணத்தை நிறுத்துவேன்னு மட்டும்தானே சொன்னேன். ஆனால் கடைசியில் நீயே வந்து அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதனால் வந்து உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி பாப்பா சொல்கிறாங்க. சரி இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் கேட்குறாங்க. எல்லாருமே மாடியில் ரூமில் தான் இருக்காங்க, போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அவங்கள சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சுடர் போனவொடனே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எல்லாருமே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு யாருமே பேசாமல் இருக்காங்க. அபி என்கிட்ட பேசு, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சுடர், நீ இந்த மாதிரி வந்து துரோகம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க, இல்லை அபி எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் தான் எல்லா விஷயமும் நடந்திருக்கு, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் அண்ணன் சின்ன பிள்ளையா, நீ என்ன எங்கள் எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாற்ற பார்க்குறியா? உனக்கு தெரியாமல் எப்படி அந்த கல்யாணம் முடியும்? அந்த மணமேடையில் வந்து நீ உட்காந்துருந்ததை நான் தான் என் கண்ணாலே பார்த்தனே, அப்படி எப்படி உனக்கு தெரியாமல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அபி வந்து பேசுகிறாங்க. உடனே கவின் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சுடர், நீ வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. எங்ககிட்ட என்ன சொன்ன, இந்த கல்யாணத்தை வந்து நான் உங்களுக்கு நிறுத்துறேன் அப்படின்னு தானே சொன்னேன். ஆனால் அதை விட்டுட்டு நீ எங்கள் அப்பாவே கல்யாணம் பண்ணிட்ட. எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? நீ இப்படி பண்ணுவேன்னு வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல கவின் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உன் முகத்துலேயே எனக்கு முழிக்க விருப்பம் இல்லை, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா குழந்தைகளுமே வந்து சுடர் வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து வெளியில் விரட்டிடுறாங்க. சுடர் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. காலையில் எந்திரிச்சு தடபுடலாக வந்து குழந்தைகளுக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சு அவங்கள வந்து நம்ம பக்கம் நம்மக்கிட்ட பேச வச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு சுடர் வந்து சூப்பராக சமைச்சிட்றாங்க. கம்மன்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் கீழே வராங்க. வந்தவொடனே பாட்டி வாசனையே தூக்குது, என்ன இருக்குது இன்றைக்கி சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே திறந்து பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கனகவல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்துட்டு எல்லா குழந்தைகளும் எனக்கு பிடிக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே வந்து கவின் வந்து சொல்கிறாங்க, பாட்டி இன்றைக்கி சாப்பாடு சூப்பராக இருக்குது பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நன்றியா? நன்றி எதுக்குப்பா எனக்கு சொல்கிறேன், அதை வந்து சுடர்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, சுடர்கிட்ட எதுக்கு சொல்லணும், சமைச்சது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து அபி கேட்குறாங்க. ஆமாம் நான் சமைக்கலை, இங்கே வச்சதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சமைக்க நீங்களையா, நீங்கள் இங்கே எடுத்து தான் வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் சமைச்சது வேற ஆள், உங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சதான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் சமைச்சது யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கோவத்தோடு கேட்காங்க. வேறு யார், சுடர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுடர் வந்து நல்லாயிருக்கா அபி, கவி நல்லாயிருக்கா, எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே கையை கழுவிடுறாங்க. என்னப்பா கை கழுவுறீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி நீங்கள் சமைச்சேன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம், தேவையில்லாமல் அவள் சமைச்சதெல்லாம் எங்களால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா என்னாச்சு, அவள் என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா, அவள் இனிமேல் சமைச்சா நாங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம், அஞ்சலி வாரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியையும் அந்த இடத்துல வந்து எல்லா குழந்தைங்களும் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அஞ்சலி வந்து போக மனசு இல்லாமல் வந்து சுடரை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. சுடரை வந்து கனகவல்லி அம்மா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, சின்ன பிள்ளைய, அதனால தான் புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க, போக போக வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. மேலே இதெல்லாம் பார்த்துட்டு மனம் வந்து கை தட்டிக்கிட்டே இறங்கி வர்றாங்க. பாத்தியா சுடர், உனக்கு தான் குழந்தைய கொடுத்த தண்டனை, என் கழுத்தில் ஏற வேண்டிய தாலியை நீ வந்து பிளான் பண்ணி உன்னோட கழுத்தில் ஏற்றிக்கிட்டேல, அதுக்கு குழந்தைய கொடுத்த தண்டனையை பார்த்தேல, இனிமேல் வந்து இந்த வீட்டில் நீ வந்து அனுபவிக்க போகிற தண்டனை வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தாலியை பார்க்காங்க. இந்த தாலி வந்து கூடிய சீக்கிரம் உன் கழுத்துலேருந்து இறங்கி என் கழுத்தில் ஏறப்போகுது, நீ ஒன்றும் கவலையே படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து நம்ம வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அதாவது மனம் வந்து போகிறாங்க. நம்ம சுடருக்கு வந்து மனசே சரியில்லை. சரி இந்த இடத்துல இனிமேல் இருக்கக்கூடாது, நம்ம வந்து கிளம்பிடுவோம், இங்கே நம்மளை யாருமே ஏற்றுக்கலை, நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்களோட பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்தா இந்து இருக்காங்க. சுடர் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அக்கா அதை ஏன்க்கா கேட்குறீங்க, பெரிய சம்பவம் நடந்து போச்சுக்கா. அதாவது கல்யாணம் வந்து மனோவுக்கும் எழில் சாருக்கும் தானே கல்யாணம் நடந்துச்சு. கடைசியில் நான் எப்படி அந்த இடத்துக்கு போனேன்னு தெரியல, கடைசியில் என் கழுத்தை தாலி கட்டிட்டாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, எனக்கே தெரியாதுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க.
உடனே இந்து வந்து மனசுக்குள்ளேயே நினைக்காங்க, தப்பாக நினச்சிக்காத சுடர், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் இப்படி பண்ணிட்டேன். இப்போ உனக்கு வாழ்க்கை நல்லா இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காகவா நீ வீட்டை விட்டு வெளியே போகிற? இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, தெரியாமல் நடந்து போச்சுன்னு வச்சுக்கிருவோமே. இப்போ வீட்டில் உன் மேலே எல்லாருமே ஆரம்பத்தில் கோவமாக தான் இருப்பாங்க, போக போக தான் ஏற்றுக்குருவாங்க. குழந்தைங்களும் உன் மேலே அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு கோவமாக தான் இருப்பாங்க, போக போக தான் ஏற்றுக்குருவாங்க. நீ நல்லா யோசிச்சுப்பார், இந்த வீட்டை விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் சொல்கிறதால நான் கொஞ்ச நாள் இருந்து பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்துக்கிட்டு திருப்பி பேக்கோட உள்ளே போகிறாங்க. எல்லாருமே வாசல்கிட்ட நிற்கிறாங்க. என்னம்மா சுடர், எங்கே போனேன், பேக்கை தூக்கிட்டு எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கனகவல்லி அம்மா கேட்காங்க. ஆண்டி பார்த்தீங்களா, நல்ல மாதிரி நாடகம் மாடி வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ யார்கிட்டையுமே சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போகிறா, நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சொல்லு சுடர், எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாருமே இருக்காங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம சுடர் வந்து, இல்லைம்மா இந்த வீட்டில் வந்து என்னை யாருக்குமே பிடிக்கலை, ஏன் குழந்தைய கூட என்னை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினச்சேன், அவங்களுக்கே என்னை பிடிக்கலை. நான் சாப்பிட்டு வச்சா பிடிக்கலை, சாப்பாடை வந்து கை கழுவுறாங்க, தூக்கி போடுறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல. அதாம்மா நான் வந்து கண்காணாமல் இடத்துக்கு போகிறேம்மா, என்னை விட்டுங்க, நான் தனியாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சுடர் மேலே கோபமாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.